செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின் குமார் முன்னிலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலும் எலும்புக்கூடுகள் அப்பகுதியில் காணப்படுவதால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதற்காக 8 வார கால பகுதி தேவை என சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் விண்ணப்பம் செய்ததற்கு அமைவாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் பருவமழை மற்றும் காலநிலை சீரின்மை காரணமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டதுடன் புதைக்குழிகளுக்குள் மழை வெள்ளமும் நிறைந்து காணப்பட்டது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 45 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு செப்டம்பர் 6ஆம் தேதியுடன் நிறைவு பெற்ற நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்போது சுமார் 8 மாதங்களின் பின்னர் இன்றைய தினம் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக 2,10,00,000 ரூபாய் நிதி அமைச்சினால் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.